வணக்கம் தமிழா. டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் தேர்வு 2023க்குரிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒவ்வொரு பாடத்துக்கும் பார்த்துக்கோம். எடுத்துக்காட்டால் சமூக அறிவியல், சோசியல் சயின்ஸில் பார்த்திங்கன்னா வரலாறு, புவியியல், அரசியல், பொருளாதாரம் பார்த்துருக்கும். அதே போல் அறிவியல் பிரிவில் பார்த்திங்கன்னா இயற்பியல் பிரிவில் பார்த்திங்கன்னா நான் பார்க்கக்கூடியது ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள். பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள் பிரிவில் கேட்கக்கூடிய முக்கியமான தலைப்புகள், அதில் என்னென்ன வினாக்கள் இந்த தலைப்பு தொடர்ந்து கேட்குறாங்க. அதை நம்ம விரிவான பகுப்பாய்வு செய்து இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. தமிழ் அகாடமி டெலிகிராம் சேனல் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த டாபிக் மட்டும் தெளிவாக படித்தா இந்த பொது அறிவு நடப்பு நிகழ்வு ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பிரிவில் 8க்கு 8 முழு மதிப்பெண்களை நாம் பெற முடியும். இந்த டாப்பிக்கை முழுமையாக வேணால் இப்போ ஸ்ட்ராட்டஜிக்குங்கிறது ஒரு பொதுவானது, நிரந்தரமான சில விஷயங்கள் இருக்குது. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு, அது இந்த டாப்பிக்கை நம்ம பகுப்பாய்வு செஞ்சு படித்தாவே கண்டிப்பாக 8க்கு 8 முழு மதிப்பெண்களை பெற முடியும். அப்போ என்ன டாபிக் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ராக்கெட்டுகள் என்னென்ன வகை இருக்குது, எந்த ராக்கெட் கொண்டு போச்சு, எந்த ஏவுதல் வந்து ஏவுனாங்க, எந்த இடத்துல இருந்து, இது சர்வதேச தேசிய லெவலில். அடுத்து போர் விமானங்களோட பேர் என்ன, அதோடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தினுடைய ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு, உலக லெவலையும் சரி இந்தியா லெவலையும் சரி. ஓகேங்களா? அறிவியல் மற்றும் தொழில் புதிய கண்டுபிடிப்புகளுடைய சிறப்புகள் கேட்பாங்க. அடுத்து புகழ்பெற்ற இடங்கள் அது அமைந்துள்ளது. எடுத்துக்காட்டாக லண்டன் எந்த நதிக்கையில் அமைஞ்சிருக்கு, தாஜ்மஹால் எந்த நதிக்கையில் அமைஞ்சிருக்கு கேட்பாங்க. கல்கத்தா எந்த நதிக்கையில் அமைஞ்சிருக்கு, அது அமைந்துள்ள நதிக்கரைகள் எந்த இடம் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது கேட்பாங்க. அடுத்து நாடுகளுடைய பிரதமர், நாட்டினுடைய அதிபர், குடியரசுத் தலைவர், நாட்டினுடைய மன்னர் யாருன்னு கேட்பாங்க. அதாவது நாட்டினுடைய தலைநகரம், அந்த நாட்டினுடைய நாணயம் அப்படிலாம் கேட்பாங்க. நாடுனா பிரதமர், அதிபர், அந்த நாட்டுக்கு ஒரு மன்னர் ஆட்சிகள் சில நாடுகள் இருக்குது. நாட்டுடைய தலைநகரம் கேட்கலாம், நாட்டுடைய நாணயம் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக புகழ்பெற்ற இடங்கள் அப்படின்னா புகழ்பெற்ற சுற்றுலா இடங்களாக இருக்கலாம், மலைவாழ் இடங்களாக இருக்கலாம், புகழ் வாய்ந்த இடங்களாக இருக்குது. அந்த புகழ்பெற்ற இடங்கள் எல்லைகள் அது எந்த இடத்துல அமைந்துள்ளது, சர்வதேச தேசிய உள்ள. ஓகேங்களா? அடுத்து அவசர உதவி எண். எடுத்துக்காட்டாக குழந்தை மைய உதவி எண் 1099, பெண்களுக்கு 1091, சைபர் கிரைம் என்ன ஹெல்ப் லைன்ஸ், அவசர உதவி எண், அந்த ஹெல்ப் லைன் நம்பர், அதெல்லாம் ஒரு 3 நம்பர் 4 நம்பர் நிறையா இருக்குது. அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கலாம். அது முக்கிய நியமனங்கள். இந்த முக்கிய நியமனங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம மாநில அளவிலையும் பார்க்கணும், தேசிய அளவில் இந்திய அளவிலையும் பார்க்கணும், சர்வதேச அளவிலையும் பார்க்கணும். முக்கிய நியமனங்கள் ரீசெண்டாக யார் அப்பாயின் பண்ணியிருக்காங்க, எந்த போஸ்டிங் யார் வந்திருக்கா, முக்கிய நியமனம் எல்லா துறைகளுக்குமானது தான். ஓகேங்களா? அடுத்து ஆளுமைனா முக்கியமான நபர்கள், விளையாட்டு தொடர்புடைய இல்லை இந்தியாவில் ஒரு புகழ் வாய்ந்த சர்வதேச புகழ் வாய்ந்த ஆளுமைகளோட பெயர்கள் அப்படிங்கிற சொல்ல முக்கிய நியமனங்களோடு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து சர்வதேச அளவில் சமீபத்தியமாக கண்டுபிடிக்கப்பட்ட நோய்கள், அந்த நோயை தரக்கூடிய தடுப்பூசி முறைகள் யார் கண்டுபிடிச்சி, எந்த நிறுவனம் கண்டுபிடிச்சாங்க, தலைமையிடம் என்ன அப்படி கேட்பாங்க. ஒலிம்பிக் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒலிம்பிக் ரீசெண்டாக நடந்துச்சு, எப்போ நடக்க போகுது, எந்த நாள் நடக்க போகுது, எந்த வருஷம், ஒலிம்பிக் ரீசெண்டாக இந்தியா என்னென்ன பண்ணாங்க, இந்தியா என்னென்ன வின் பண்ணியிருக்காங்க, எந்த பிரிவில் யார், எந்த ஈவெண்ட் அப்படிங்கிறத கேட்பாங்க. அடுத்து முக்கிய தினங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எடுத்து உலக சுகாதார அமைப்பு சில சமயங்களில் சில முக்கிய தினத்துக்கான கருப்பொருள் தீம் கூட கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக முக்கிய தினங்கள் அப்படின்னா முக்கிய ஆண்டுகள் அப்படிங்கிறது நம்ம படிச்சுக்கணும். ஐநா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷத்தையும் ஒரு சிறப்பு சர்வதேச ஆண்டு அறிவிப்பாங்க. எந்த ஆண்டை எதுக்கு அறிவிச்சுன்னா பார்த்துக்கணும். அடுத்ததாக நடனங்கள் என்ன நடனங்கள் இருக்குது, நாட்டுப்புற நடனங்கள் என்ன இருக்குது, வீர நடனங்கள் என்ன இருக்குது, திருவிழாக்கள் என்ன இருக்குது, இதெல்லாம் நடனங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்துக்கலாம். அடுத்து விருதுகள், தேசிய விருதுகள், சர்வதேச விருதுகள், விளையாட்டுக்காக வழங்கக்கூடிய விருதுகள், இந்த விருதுகள் எல்லாமே பார்த்துக்க. தேசிய விருதுனா தேசிய திரைப்பட விருதுகள் இருக்குது, பாரதத்தினா பத்மஸ்ரீ விருது, சர்வதேசம் பார்த்திங்கன்னா மேன் புக்கர், புலிட்சர், ஆஸ்கார். விளையாட்டுக்கு என்னென்ன விருதுகள், எந்தெந்த விளையாட்டுக்கு என்னென்ன அவார்ட் கொடுக்கான்னு தெளிவாக பார்த்துக்கலாம். அடுத்து பெயர் சுருக்கங்கள், அப்ரிவியேஷன், சுருக்கமான ஒரு குறிப்பு கொடுத்தா விரிவான அது தமிழில் கேட்கலாம், இங்கிலீஷில் கூட கேட்கலாம் பெயர் சுருக்கங்கள். அடுத்து புத்தகங்கள் ஆசிரியர், இது வரலாற்று நூல் ஆசிரியர் கூட இருக்குது. இப்போ ரீசெண்டாக எழுதின புத்தகம், புகழ் வாய்ந்த புத்தகம், ரொம்ப ஃபேமஸான புத்தகம் ஆசிரியர் கூட கேட்கலாம். அடுத்ததாக விளையாட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த கலை சொற்கள், எந்த விளையாட்டு, எந்த விதி, தொடர்புடைய கோப்பை, தொடர்புடைய மைதானங்கள், விளையாடக்கூடிய வீரர்களுடைய எண்ணிக்கை, இதெல்லாம் கேட்பாங்க. அடுத்து தேசிய அமைப்புகள் மற்றும் பன்னாட்டு அமைப்புகள் தோற்றுவிச்சவங்க யார், எந்த ஆண்டு, தலைமையிடம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து இந்தியா பற்றி சொல்லி அண்டை நாடுகள், அந்த நாட்டுடைய அரசியல் மற்றும் பொருளாதார நிலை, இதை பற்றி கேட்பாங்க. அடுத்து இன்றைய கால இந்தியாவுடைய அரசியல் நிலை எப்படி இருக்குது, பொருளாதார நிலை எப்படி இருக்குது, இந்தியாவுடைய மக்களுடைய கலாச்சார பண்பாடு தன்மைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கேட்பாங்க. இந்த டாபிக் எல்லாமே நம்ம தெளிவாக படித்தாவே போதும். ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகளில் 8க்கு 8 மதிப்பெண்களை முழுமையாக பெற முடியும். அப்போ என்னென்ன டாபிக், ராக்கெட், போர் விமானம் தொடர்புடைய எல்லாமே நம்ம பகுப்பாய்வு படிச்சுக்கணும்.
அது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சமீபத்திய கண்டுபிடிப்புகள், சமீபத்திய நிகழ்வுகள். அடுத்து புகழ்பெற்ற இடங்கள், அது அமைந்துள்ள நதிக்கரைகள். அடுத்து நாடு, நாட்டுடைய பிரதமர், நாட்டுடைய அதிபர் அல்லது குடியரசுத் தலைவர், நாட்டுடைய மன்னர், நாட்டுடைய நாணயம், நாட்டுடைய தலைநகரம். அடுத்து புகழ்பெற்ற இடங்கள், அமைந்துள்ள இடங்கள், சிறப்புகள். அவசர உதவி எண், அடுத்து முக்கிய நியமனங்கள், முக்கிய அப்பாயின்மெண்ட்ஸ், இது சர்வதேச அளவிலையும் இந்திய அளவிலையும். அடுத்து ஆளுமை, இந்திய அளவிலையும் சர்வதேச அளவில் விளையாட்டுகளையும் சிறந்து வரக்கூடிய ஆளுமைகள். நோய் தடுப்பூசி, நோயினுடைய தன்மை, அதை தடுக்கக்கூடிய தடுப்பூசி யார் கண்டுபிடிச்சி, அந்த நிறுவனம் கண்டுபிடிச்சாங்க, எப்போ. ஒலிம்பிக் நடைபெறக்கூடிய ஆண்டு, எந்த இடம், இதில் இந்தியாவுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. யார் ஹையஸ்ட்டாக பதக்கங்களை வின் பண்ணுறாங்க, இந்தியா எவ்வளோ இது பண்ணுறாங்க, எத்தனை இடத்துல இருக்காங்க. முக்கிய தினங்கள், முக்கிய சர்வதேச ஆண்டுகள். அடுத்து நடனங்கள். அடுத்து விருதுகள், சர்வதேச விருது, தேசிய விருது, விளையாட்டுத்துறைக்காக வழங்கக்கூடிய விருதுகள், ஒவ்வொரு துறைக்கும் வரக்கூடிய விருதுகள். இது எல்லாமே இருக்குது. நோபல் பிரைஸு, கிராமி, ஆஸ்கர் அண்ட் மேன் புக்கர், புலிட்சர். தமிழ்நாட்டு லெவலில் கூட மாநில விருதுகள் நிறையா கொடுக்குறாங்க, அது கூட கேட்கலாம். அடுத்து பெயர் சுருக்கங்கள், அப்ரிவியேஷன்ஸ் கேட்பாங்க. புத்தகங்கள் மற்றும் ஆசிரியர்கள், புகழ் வாய்ந்த புத்தகங்கள் ஆசிரியர் கேட்பாங்க. இது தேசிய அளவில் இருக்கும், சர்வதேச அளவில் இருக்கும். அடுத்து விளையாட்டோடு தொடர்புடைய கலைச்சொற்கள், கோப்பைகள், ஆளுமைகள். அடுத்து தேசிய மற்றும் பன்னாட்டு அமைப்புகள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, ஒவ்வொரு இதுவும் என் தலைமையிடும், எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்காங்க, அவங்களுடைய சிறப்புகள் என்ன, அவங்க நோக்கம் என்ன, இந்தியா மற்றும் அதனுடைய அண்டை நாடுகளுடைய அரசியல் பொருளாதார நிலை, இன்றைய கால இந்தியாவுடைய அரசியல் பொருளாதார நிலை, இந்திய கால இந்திய மக்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு நிகழ்வுகள், சமீபத்திய நிகழ்வுகள் தொடர்ந்து கேட்பாங்க. இந்த டாப்பிக்கெலாம் பார்த்தோம்னா ஜிகே கண்டுபிடிச்சி 8க்கு 8 முழு மதிப்பெண்களை நாம் பெற முடியும். ஓகே. அடுத்து தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் 2023 போலீஸ் தேர்வுக்குரிய டெஸ்ட் சீரியஸ் பிளான் பண்ணி போயிட்டுருக்கு. ஆகஸ்ட் 20% நம்ம டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் எந்த டெஸ்ட் சீரியஸை கலந்து கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9003444100. ஓகேங்களா. இந்த ஆஃப் லாக்ஸ் 30% வரை தான் போகும். நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் உங்களை ஆட் பண்ணிக்கிறோம். அதே போல் இந்த பிடிஎஃப் லிங்க் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, தமிழ் அகாடமி டெலிகிராம் சேனலையும் இருக்குது. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.